இவங்கெல்லாம் படுசி இன மக்கள். இந்த இனத்தோட தலைவன் மாத்தையன். காட்டையும் பாரம்பரியத்தையும் கட்டி காக்கிற கடைசி மனுஷன் நான் தாங்கிற கருவம் இவனுக்குள்ள எப்பவும் இருக்கு. இங்க இவன் பேச்சுக்கு மறு பேச்சே இல்லை. இவனுக்கு எல்லாமே இந்த ஆதிகாடு தான். இவ தான் அல்லி. இந்த காட்டுக்கு அப்புறம் இவன் அதிகமா நேசிக்கிறது தன்னோட மகளை தான். தாய் இல்லாம வளர்ந்தவ. தனக்கு பிறகு இந்த இனத்தையும் கலாச்சாரத்தையும் கட்டி காக்க போற ராணி இவதாங்கிறது இவனோட நம்பிக்கை. இவன் தான் பொம்மை, இது மாணிக்கம். இவனோட அப்பா அம்மா இவனுக்கு விட்டுட்டு போன ஒரே சொத்து இதுதான். இவன் இதை யானையா பாக்குறது இல்ல, கூட பிறந்தவனா தான் பாக்குறான். இப்படி அருவியும் அழகுமா இருக்கிற இந்த ஆதிகாட்டுக்கு பொம்மை எப்படி வந்தான், என்ன நடந்துச்சு?
ஐயா அதிகாரி எல்லாம் வந்திருக்காங்க ஐயா. நீங்க தான் இந்த ஊருக்கு பெரியவரா? அரசாங்கத்துக்கு தெரிவிக்காம அடக்கம் பண்ற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே செஞ்சு போச்சு. இந்த தகவலை உங்கள்கிட்ட சொன்னான்னு வைங்க, நீங்க கூறு போட்டு அனுப்புவீங்க. அடக்கமாவது நல்லபடியா நடக்கட்டும்னு தான். போன வருஷம் தான் அறுவடை நேரத்தில் கொம்பனால 7-8 உசுர் போயிருக்குது. இந்த வருஷம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. அறுப்புக்கு முன்னால் எத்தனை உசுர் போகுமோ தெரியல. ஏன்பா ரேஞ்சர் சார், அந்த ஜியோவை பற்றி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொன்னேன் சார். ஏன் பெரியவரே, அரசாங்கம் தான் உங்களுக்கு செங்கி மலைக்கு மேற்க இடம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பேசாம காலி பண்ணிட்டு போக வேண்டியதானே? காலி பண்ண சொல்றேன்? யாரா நீ? பேசுறான். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கொம்பை குளுக்குமலை வரைக்கும் தான் வருவான். இப்ப இங்க வரைக்கும் வரானா என்ன அர்த்தம்? அது போற வர வழியெல்லாம் ஹோட்டல் அதுன்னு கட்டி வச்சிருப்பிய, அது திசை மாதிரி இங்க வரைக்கும் வருது. முதல்ல ரெடிங்க, எல்லாம் சரியா போயிடும். அதை விட்டு எங்களை காலி பண்ண சொல்ற? இதெல்லாம் ஒரே நாள்ல வந்து நினைச்சியா? எங்க பாட்டேன் பூட்டேன் அத்தனை பேரும் பாறையை வெட்டி கல்ல வெட்டி காணியாக்கி வச்சிருப்ப, நீங்க கூறு போட வருவீங்களோ? என்னமோ விவசாயத்தை கண்டுபிடிச்ச கடவுள் மாதிரி பேசுறீங்க. நான் விவசாயத்தை கண்டுபிடிச்ச கடவுள் தாயா? இப்படியே காணியெல்லாம் அழிச்சு கட்டணமாக்குங்க, ஒரு நாள் சோத்துக்கு பஞ்சு வரும். அன்னைக்கு கட்டடத்தெல்லாம் இடிச்சு கல்லத்தான் திம்பிங்க. எங்க நாங்க என்ன கட்டடம் கட்ட இடம் கட்ட வந்திருக்கோம்? என்ன பேசுறாரு அவரு? கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ஏங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா கவர்மெண்ட் சலுகை எல்லாம் எப்படி கிடைக்கும் சொல்லுங்க பாக்கலாம். உங்க கவர்மெண்ட் சலுகை கிடைச்சிருச்சுன்னா போன வருஷம் திருப்பி வந்துருமா? பேசிக்கிட்டு இருக்கல ஐயா. உங்க சலுகை வேணா, உங்க உதவியும் வேணாம். எங்க கிராமத்தை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், போங்க. சொல்லிட்டாங்கல்ல, சரி போலாம். ஏய் ரேஞ்சரு, ஊரை பத்தி விவரம் தெரியாம வார்த்தையை விடாத. ஊரா? உன் பொண்ணு கொம்பங்கிட்ட தப்பிச்சிட்டாங்கிற திமிரில் பேசுறியா? பெரியவரே, அறுவடைக்கு முன்னால ஒவ்வொருத்தரா கொம்பங்கிட்ட மிதிப்பட்டு சாக போறீங்க. அப்புறம் ஊர் தன்னால காலியாயிரும். வரட்டா? என்னங்கடா, காலி பண்ணிடலாமா? என்ன பயப்படுறீங்களோ? அந்த காலத்துல நம்ம பாட்டனும் பூட்டனும் அருவா வேல் கம்ப வச்சுதான் யானையை விரட்டியிருக்காங்க. இந்த வருஷம் ஒரு கும்கி யானையை கூட வச்சுக்கிறோம். அறுவடை நல்லபடியா பண்றோம். போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. சரிங்க. இந்த கொம்பனை விரட்ட இன்னொரு கொம்பை கிடைக்காமல போயிடுவான். ஹலோ, அங்கிட்டு போய் உடைக்கலாம்ல, பயப்படுதுங்க. ஒன்னும் இல்லடா செல்லம், புஜ்ஜி குட்டி. என்னண்ணா தேங்காய் உடச்சதுக்கே நம்ம யானை பயப்படுது? எல்லாம் டூ மச் செல்லம்டா. உட்காந்துருக்கான் பாத்தியா? புச்சிமா பப்பிமா செல்ல குட்டினா எப்படி யானையா வளரும்? இதே நான் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கவே, ஆப்பிரிக்க எலிஃபென்ட் மாதிரி ஆக்ரோஷமா வளர்ந்துருக்கும். அதை பத்தி அப்புறம் பேசுவோம். பசிக்குதுண்ணே. அதான் டிஃபன் சாப்பிட்டு வாரியே. லஞ்சு மத்தியானம் எங்கேயாவது உடப்பாங்க. அப்புறம் நைட் எங்க தங்குவோம்? கன்னிமாரா ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க போறோம். ஓஹோ. யோ மாமா, மாப்பிள்ள எங்க தங்குறோம்? நீங்க யானை எங்க பார்க் பண்றீங்களோ அதுக்கு கீழே தங்கிடலாம் மாப்பிள்ள. சரி குட்டிமா, நான் கீதா அக்கா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். 10 நாள்ல வந்துடுறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். வெள்ளிக்கிழமை 10 மணிக்கெல்லாம் செருதூரத்துக்கு குமிக்க வந்துரு. வந்துடுவோம் மணி. பொம்மா பொம்மா வாப்பா, வந்துடுறேன். சீக்கிரம் கிளம்புங்கப்பா. யோ தொட வலியுது. ஏண்டா 2 நேர சோத்துக்கும் 50 ரூபா படிக்காசுக்கும் நீ அன்றாயில இருந்து அக்கிள் வரைக்கும் தொடச்சிட்டு கொடுக்குற. நானும் தொடச்சிக்கிறேன். உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் போச்சாடா. டே கொத்தல்லி, உனக்குன்னு ஒரு காலம் ஒட்டச்சிக்கிட்டு வரும்டா.
உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். பீஸ் என் வாழ்க்கை அந்த மாதிரி இருந்துட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்கு ஒரு பொய் சொல்லலாம் பிச்சைக்காரனாவே தெரியவனா எவனுக்குமே என் மேல இறக்க. உங்க தம்பி வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசாதீங்கண்ணே. ஓ அன்பு போதும்டா. உங்களோட வாழ்க்கை பத்தி ஏன் நான் போய் கேக்குறீங்க? தப்பு தான்டா. உங்களுக்கே தெரியாதா? என்னடா அது ஊருக்கு அவனை தேடிக்கிட்ட எங்கடா கத்துக்கிட்ட? யாரா கத்து கொடுத்தது? பயவல்ல போட்டு விட்டுருச்சு. ஏன் மாப்பிள்ள என் மேல சந்தேகப்படுற? யோ இல்லையா மார்க்கெட் பூரா திருடிட்டு வந்துருக்கியா? பின்ன நீங்க கொடுக்குற 50 ரூபா ஒரு கட்டிங்கே பத்த மாட்டேங்குது. அதுவும் வாரம் 5 ரூபா ஏற்றிடுறாங்க. சைடுக்கு என்ன பண்றதுதான்? அதுக்காக திருடுவியா? மாட்டினா மானம் போயிருக்கையா? இந்த பொழைக்கிறதுக்கு எங்கேயாவது போய் நாண்டுகிட்டு சாகு. எல்லாரும் பாக்குறாங்க. தாய் மாமன்றதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு பேசு. மாமனா? எங்க அப்பனை குடிக்க வச்சு சாகடிச்சதே நீ தானையா? இங்க பேரு என் ஆத்தா சாகும் போது உன்னை கையில பிடிச்சி கொடுத்து என் தம்பியை உன்னை விட்டா வேற யாரும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கூட வச்சு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கேன். நானும் அதே மாதிரி தான். என் தங்கச்சி ஆசைப்பட்டுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கூட சுத்திக்கிட்டு திரிறேன். சுத்திக்கிட்டு திரியா? பின்ன அப்ப நீ வேலை செய்யல சொல்லி பாரு. அப்ப ஒண்ணு செய்ய. இன்னல இருந்து இதுக்கு மட்டை வாங்கி போட்டு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்து ஊர் முழுக்க வாங்கி வச்சுக்கமே கடை, அதுக்கு வட்டி கட்டிப்பாரு. அப்பதான் உழப்பு நான் தெரியும் உனக்கு. டேய் உனக்கு என்னடா குறை வச்சிருக்க? உன்னைய கூட பிறந்த பிறப்பாதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா அதோட சேர்ந்துட்டு கலவணித்தனம் பண்ணிட்டு இருக்க. இன்னல இருந்து 10 நாள் அந்த அளவோட இருந்து பாரு. அப்பதான் யாருமே தெரியும் உனக்கு. ஊரே அடிச்சு உலையில போட்டேன். போ நமக்கு 2 தந்தை இருக்கு. உன்னை வித்தாவது உன்னை வச்சு காப்பாத்தோண்டா.